வணக்கம். இது எனக்கும் என்னோட அப்பாவுக்கான ஒரு பதிவுங்க. நான் என் அப்பாக்கிட்ட நெறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். நெறைய அவருக்கு சொல்லியிருக்கேன். அவர் என்கிட்ட நெறைய பேசியிருக்காரு. ஆனா ஒரு காலகட்டத்தில நாங்க 2 பேரும் சரியா பேசுறதில்ல. பேச்சுவார்த்தை நின்னுடுச்சு. சில மனஸ்தாபத்தினால. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து சுத்தமா 80, 90% பேசுறது குறைஞ்சது. ரொம்ப கம்மியா தான் கடைசியா அவர் வந்து பேசுற மாரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 வருஷமா ஸ்ட்ரோக்ல படுத்துட்டு இருந்தாரு. ஆனா, அவரு இன்னும் இருப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாரு அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா, ஸ்ட்ரோக் இருந்தாலும் ஐ மீன் கொஞ்சம் பரவால்ல, தேறிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில வந்து சுயநினைவு இல்ல. பட் அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸ் வந்துருச்சு. என்ன தெரியும், என்கிட்ட சில வார்த்தைகள் பேசுற மாதிரி, எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரியும். ஆனா படுத்த படுக்கையா இருந்தாரு. இருப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அன்ஃபார்ச்சுனேட் என்னோட அப்பா வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது என்னோட அப்பா இல்ல. அவரு எனக்கு தெரியும் அவரு கண்டிப்பா ஒரு வயசாயிடுச்சு. 2வது ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவரு நம்மள விட்டு பிரிவாருன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் வந்து ஒரு சில வார்த்தைகள வந்து சொல்லி வைக்கணும். சில விஷயங்கள நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா இந்த வார்த்தை வந்து அப்பாவுக்கு சாகறதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அந்த வார்த்தைகள நான் சொல்லவே இல்ல. அதுக்குள்ள அவர் வந்து சடனா இறந்துட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மன வருத்தத்த குடுக்குது. என் மனசுல அவ்வளோ ஒரு வலியும், வேதனையும் இருக்கு. அத வந்து நான் யார் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தெரியல. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதில குறிப்பா எங்க அப்பாகிட்ட நான் சொல்லணும், சாக போறவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லணும்னு நெனச்ச வார்த்தைகள எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து ஒரு வீடியோவா பதிவு பண்ணி நான் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட அப்பாக்காக, ப்ளஸ் இல்ல என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்காகவும் அப்படின்னு கூட நான் எடுத்துப்பேன். அத நான் இங்க இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதோ, இல்ல இந்த வீடியோ எனக்காகவே நான் எடுத்து வச்சுக்கிறதோ, அது எனக்கு சந்தோஷம் தான். அப்படி என்ன உங்க அப்பாகிட்ட வந்து நீ வந்து சாகறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட்டு அப்பா, மகனுக்கான உறவு, அவங்களுடைய கடமைகள், இல்ல மகனா நான் இருந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்லாம் பார்த்தோம்னா, ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். ஏன்னா, என்ன பத்தி என்னோட பர்சனல், என்னோட குடும்பம், அத நான் ரொம்ப வெளிப்படையாவே நான் ஒரு 2 வீடியோ பண்ணியிருப்பேன். நான் யாருன்ட்டு சொல்லணுன்ட்டு. அது ஒரு ஆதங்கம், அது வந்து ஒரு கோவம். ஏன்னா அவ்வளோ மன வருத்தம் எனக்கு. அதனால நான் அந்த அந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்பேன். பட் அதில இருந்தது எதுவுமே பொய் இல்ல. உண்மை தான் சொல்லியிருப்பேன். ஆனா உண்மைன்னா கூட கொஞ்சம் பர்சனலான விஷயங்கள நான் இப்படி வெளியில வந்து வீடியோவா ஏன் பதிவு பண்ணேன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமா எனக்குள்ள அவ்வளோ வலி நான் சுமந்துட்டே இருக்கேன். அதுதான் நான் அந்த வீடியோவா பதிவு பண்ணியிருப்பேன். அதையும் தாண்டி, அவ்வளோ வலியும் தாண்டி, அவ்வளோ வேதனை இருந்தும், நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், என்னோடய வாழ்க்கைய எப்படி ஒரு ஒரு நாளும் நான் கடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்றத நான் வந்து ஒரு சேலஞ்சா நான் ஐ மீன் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்க்கும்போதும் கூட சிலருக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டங்களையும் கூட ஒருத்தரால ஃபேஸ் பண்ணி, இன்னமும் கூட உயிரோட வாழ முடியுமா? அப்படின்னு கூட சிலர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2வது எனக்கு அவ்வளோ தூரமும் நான் அது டீட்டெயில்டா சொல்லணும்னா, அதில வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு கோவம் தான். அது அது என்னோட அப்பா மேலேயும் சரி, இல்ல என் குடும்பத்தார் மேலேயும் சரி, ஒரு சின்ன கோவம். அதனாலேயும் கூட நான் அத அவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில்டா சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலா எங்க அப்பாகிட்ட நான் சொல்ல வந்தது என்ன? எப்படி சொல்ல முடியாம போயிடுச்சு? அந்த வார்த்தைகள் நான் ஏன் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்? அப்படி என்ன வார்த்தைகள் சொல்லணும்னு நான் இருந்தேன். இத மட்டும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஸோ எங்கள வந்து 4 பசங்கள்ல 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அடுத்தது நானு பையன். என்ன தவம் இருந்து வரம் வாங்கி பெத்தெடுத்தான்னு சொல்லுவாங்க எங்க அப்பா, அம்மா. ஏன்னா 2 பொண்ணுக்கு அப்புறமா பையன் இல்லன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தப்போ, நான் பொறந்தேன்னு சொல்லி. அப்போ நான் பொறந்த பிறகு கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த நம்பிக்கைய நான் பூர்த்தி பண்ணிட்டேனான்னு கேட்டா, கண்டிப்பா நான் பூர்த்தி பண்ணிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அது 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 பெருமை தான். எங்க அப்பாவோட எதிர்பார்ப்ப நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவ்வளோ விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கேன். எல்லா தகப்பனும் மாதிரி எங்க அப்பா எங்களுக்கு சிறப்பா தான் செஞ்சிருக்காரு. கடைசி காலத்தில மட்டும் தான் கொஞ்சம் குறிப்பா எனக்கு வந்து அவரு எனக்குன்னு தனிப்பட்ட வகையில எதுவும் செய்யல. ஆனா 4 பேர்ல பண்ணும்போது, அது எனக்கு பெரிய பாதிப்பாவும், என்ன குடும்பத்திலேருந்து விலக்கி வைக்கிற மாதிரியும், அதோடைய ரிசல்ட் அப்படி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் அவர் பண்றாருன்னா, அதோடைய விளைவுகள் வரும்போது, அது ஒருத்தர வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சு, ஒருத்தர் குடும்பத்த விட்டு வெளில போற அளவுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணாரு. அது என்னன்னா, என்னோட தம்பியோட கல்யாணத்த வந்து அவர் எடுத்து பண்ண விஷயம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் குடும்பத்த அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருந்து,
நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியும் என்ன அந்த ஒரு இடத்துல அவர் கைவிட்டார். அதுக்கப்புறமா நானும் எங்கள் அப்பாவும் சரியாக பேசிக்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. பெரிய இடைவெளி ஆயிடுச்சு. என்னோட தம்பி, அக்கா, அக்கா பொண்ணு, அப்பா இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாகவும் இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் வந்து குடும்ப தலைவனாக இருந்து பார்த்துட்டு இருந்த நானும் என்னோட மனைவி வந்து குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்க வேண்டியதாகவும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களால் திரும்பவும் போகவே முடியல, அட்டாச் ஆகவும் முடியல. அந்த ஒரு காரியம்தான் கடைசியாக எங்கள் அப்பா பண்ணதோடைய விளைவு வந்து இன்றைக்கு வரைக்குமே என்னால் அந்த வார்த்தை சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் நான் நிறைய என்ன சொல்கிறது, இப்படி இதை பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு. சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு அவர் சின்ன வயசுலேருந்து வெளியே நிறைய இடத்துக்கு போயிருக்க மாட்டார். கோயில், குளம் இல்லை வெளியூர்களுக்கு போயிருக்க மாட்டார். நிறைய கூட்டு போகணும், காமிக்கணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டது உண்டு. அதில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பழனி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அப்புறம் பெருசாலாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கூப்பிட்டு போனது இல்லை. அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா வந்து இப்போ இறந்துட்டார் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு. என் கூட இல்லை கடைசியாக. அவர் ஸ்ட்ரோக் வரும்போதும் சரி, இல்லை கடைசி ஒரு 4-5 வருஷமாகவும் சரி என் கூட இல்லை. அதில் கடைசி 1.5 வருஷத்தில் ஸ்ட்ரோக் வந்து இப்போது படுத்த படுக்கையாக இருந்தவர் போன புதன்கிழமை, அதாவது இன்றைக்கி நான் இதை சனிக்கிழமை இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன், புதன்கிழமை இறந்துட்டார். வியாழக்கிழமை அடக்கம் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு சென்னைக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இது முழுக்க என்னோடய பர்சனல் தான் இது. அந்தளவுக்கு எங்களை நல்லா பார்த்தவர், நான் திருப்பி நல்லா பார்த்துக்கணுன்றதில் கொஞ்சம் கூட நான் தயங்கினதே இல்லை. எந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேசினதில்லை. அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடம், மரியாதை எப்போவுமே அவர் என்ன தான் அவர் செஞ்ச சில காரியத்தினால நான் குடும்பத்துக்கு வெளியில் வந்தாலும் அப்பா தான். அதில் நம்ம எந்த மாற்று கருத்துமே வைக்க முடியாது இல்லையா? அப்படி தான் நான் பார்த்தேன் அவரை. ஆனால் திரும்பவும் அவர் கூட அந்த குடும்பத்தோடு போயிட்டு என்னால் உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தோடு இருந்ததுனால எனக்கு தான் நான் தனியாக ஆகிட்டேன், அனாதை ஆகிட்டேன். அந்த வலியும் வேதனையத்தோடு தான் இத்தனை நாளுமும் கடந்து வந்தேன். அது இன்னும் இன்றைக்கி அதிகமாக தான் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே அம்மா இல்லை, இப்போ அப்பாவும் இல்லைன பிறகு எனக்கு வந்துட்டு உண்மையாலுமே அந்த நம்ம தனியாக இருக்கணும், இனி நம்ம யாருக்கு நமக்கு யார் இன்றைக்கி சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதெல்லாமும் கடந்து போகணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. அது என்னென்னா, நல்லா இருப்பார், இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் கூட இருப்பார், நம்ம போய் பார்க்கணும். என் காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாமல் ஏசியில் ஆப்ரேஷன் பண்ணி ஜவ்வு கிழிஞ்சு, அதனால் நான் வந்து கொஞ்ச நாள் லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக எங்கேயுமே பெருசாக போகாமல் வீட்டில் இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல். அந்த கட்டத்தில் நான் அவர் கடைசி ஒரு 2 மாதத்துக்கு மேலே பார்க்கல, வீடியோ கால்லையும் பார்க்கல. ஏன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ கால் பண்ணி பேசுகிறது இல்லை ஃபேமிலியோட. நார்மலாக இருந்தால் நம்ம அது ரெகுலராக கூட பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது சில விஷயங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 மந்த் கழித்து இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா போய் பார்ப்பேன், போய் கூப்பிட்டு வருவேன் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு புதன்கிழமை காலையில் ஃபோன் வருது, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இது என்னால் இன்றைக்கி வரைக்கும் இன்னமும் சரியாக டைஜஷன் பண்ணிக்க முடியல. உண்மையாலுமே நம்மளை விட்டு போயிட்டாரா, இனி நம்ம கூட இல்லையான்ட்டு. ஏன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து இந்த 10 வருஷமாக பேபினை கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக அவருக்கு ஸ்ட்ரோக்கில் இருந்தாலும் உயிர் போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக அவருக்கு அந்த பெற்று அவர் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை என்னோடய தம்பிக்கு வந்துட்டு பெண் குழந்தை பிறந்து இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த குழந்தைய வந்துட்டு அந்த வீட்டில் தான் அவரோட விளையாடிட்டு இருக்கும்போது அது எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபு, பெரிய சந்தோஷம். ஏன்னா என் தம்பிக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது, 10-11 வருஷம் ஆகிடுச்சு. இந்த கட்டத்தில் அப்பா இந்த சாக போகிற நிலைமையில் இருந்து கூட 2 ஆம்பளை பசங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கேன்ற ஒரு சின்ன வருத்தத்தோடவே அவர் இறந்துருந்தாருன்னா இன்னும் பெரிய அது குறைபாடாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ இல்லைன்னா கூட என் தம்பிக்கு வந்துட்டு 6 மாதம் பெண் குழந்தை இருக்கிறத வந்து பார்த்தாரு, கொஞ்சிருக்காரு, குழந்தைய வந்து தூக்கி வச்சுருந்துருக்காரு. அதெல்லாம் அப்போ அவருக்கு ஓகே, நம்ம பசங்களுக்கு ஒரு பையனுக்காவது நமக்கு குழந்தை பிறந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சந்தோஷத்தோடு அவர் வந்துட்டு உயிர் விட்டுருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன் இதை. ஏன்னா நானும் ஆசைப்பட்டேன் என்னோடய குழந்தைய அவர் மடியில் போடணும்னு சொல்லிட்டு. அது எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, என்னமோ தெரியல. சடனாக இறந்துட்டார். ஆனால் ஒரு வகையில் சந்தோஷம்தான் அவர் வந்துட்டு இந்த 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 மண்ணை விட்டு போனதில். ஏன்னா கடைசி 1.5 வருஷம் ஸ்ட்ரோக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டார். கொஞ்ச நாள் கான்ஷியஸ் இல்லாமல் இருந்தப்போ பரவாயில்ல, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துட்ட பிறகு மோஷன் போகிறது, படுக்கையில் யூரின் போகிறது, அதை ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவருக்கு தெரிய ஆரம்பித்த பிறகு ரொம்ப வருத்தம், ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. 2வது அவருக்கு வலியும் இருந்திருக்கும், கை கால் அந்த வலியும் இருந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப நாள் அனுபவிக்காமல்
அவர் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு படுத்து புதன்கிழமை காலையில் உயிர் போயிடுச்சு. வலியிலேருந்து அவர் வந்து ரிலீஃப் ஆகிட்டார்னே சொல்லணும். என்னோடய அக்காவும் வந்து என் அப்பா வந்துட்டு அங்கே ஊரில் வச்சுருந்து பார்த்து அவருக்கு இவ்வளோ தூரம் வந்து படுத்து படிக்கிற பேஷண்ட்டை வந்து க்ளீன் பண்ணி அவர் பார்த்துக்கிட்டதில் கண்டிப்பாக மனவேதனையும் சரி உடல் வலியும் இருந்திருக்கும். அந்த வலி இப்போ அவங்களுக்கு இனி இருக்காது. அவர் வந்து ஒரு ரிலீஃப் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. பட் எனக்கு ஒரு சின்ன புதுசாக ஒரு வேதனையும் வலியும் வந்து நான் உணர்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த லாஸ்ட் 2 மந்த்து போய் அப்பாவை பார்க்கலையே, பார்க்காம விட்டுட்டோம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அது குடும்பத்தால் இருந்த அந்த மன கசப்பான விஷயங்கள்னால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன தோணுதுன்னா, எவ்வளோ ஒரு கசப்பான சம்பவங்கள் இருந்தால் கூட எனக்கு கொஞ்சம் நம்ம வந்து போயிருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு போய் பார்த்தேன். பட் அந்த ஆப்ரேஷன்றதுனால தான் போக முடியாமல் போயிடுச்சு. அப்படி என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா உயிர் போகும்போது அவங்க வந்து நிம்மதியாக அட்லீஸ்ட் ஓகே எல்லாமே சரியாக இருக்குது, இனி நம்ம உயிர் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரணும், யாராக இருந்தாலும் சரி. அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் அம்மா வந்துட்டு 2010 இருந்தாங்க. அவங்க இறக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அதனால கடைசியாக எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க 1 மந்த் தான் இருப்பாங்கன்னு. அந்த 1 மந்த் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அவங்களோட ஜாபெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அம்மா கூடவே இருந்தேன். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒன்று சொல்லிகிட்டே இருந்தேன். அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது. 1 ஏக்கர் நிலம் வந்து அடமானத்தில் இருந்துச்சு, திருப்ப முடியாத அளவுக்குலாம் இருந்தது. அப்போ நான் அதெல்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. இங்கே பாருமா, நம்ம வந்து இந்த 1 ஏக்கர் நிலம் வச்சு அடமானம் போட்டிருக்கலையா, அதை அடுத்த ஒரு 10-15 நாளில் வந்து பணம் வருதுமா ஒரு இடத்துல, அந்த காசை வச்சு நான் நிலத்தை திருப்பிடுவேன், இனி அந்த நிலம் நமக்கு தான். ஏன்னா என் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கூலி வேலைலாம் செஞ்சு அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருந்தாங்க அப்போது. அதனால் அந்த இடம் இல்லைன்ற மாதிரி அவங்க இருக்கும்போது நல்லா இருக்கும்போது அந்த இடம் இல்லை, அடமானத்தில் போயிடுச்சுன்னு நினச்சிருந்தாங்க. அவங்க சாகும்போது நான் வந்து அடமானத்துலேருந்து நான் மீட்டுடுறேன், அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன், அதை பற்றி நீ வரி பண்ணாத, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இது சரி பண்ணிட்டேன், அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, என் தம்பி படிச்சுட்டுருக்கான். அந்த ஒரு கடைசி உயிர் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் நம்பிக்கை கொடுத்தேன். எல்லாமே சரியாக இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது பசங்களை விட்டுட்டு போகிறோம், நம்மளால் என்ன வச்சுக்காதுன்னு சொல்லி இப்படியே விட்டு போகிறோமோ அப்படி விட்டு போகிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக இருக்குன்னு. ஆனால் அந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்டே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் முடியாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே சரியாக இருக்குது பாரு, தம்பிக்கு வந்துட்டு நீ 2 ஆம்பளை பசங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு நினச்சி வேதனைப்பட்டு இருந்திருப்ப இத்தனை நாளாக. அம்மா இறந்து இத்தனை வருஷம் ஆகுது. 2 அக்காவும் ஓகே, ஒரு அக்கா கூட இருந்தாலும் இன்னொரு அக்கா அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். அடுத்த மாதமோ பேபி கன்ஃபார்ம் ஆகிடும்பா. நான் வந்து குழந்தையோடு வரேன் உன்னை வந்து பார்க்குறதுக்கு. இப்போ வந்து தம்பியோட பொண்ணு வந்து உன் கூட தான் இருக்கா, விளையாடிட்டுருக்கா, சின்ன குழந்தை 6 மாதம். பாரு, எல்லாமே சரியாக தான் இருக்குது, நானும் வந்துட்டு போயிட்டுருக்குறேன். நீ இப்போ எதுக்காக கவலைப்படுற, ஒரு பிரச்சனையும் இல்லையே, இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லு, நீ நல்லா வாழ்ந்த, சின்ன வயசுலேருந்து உன்னோட குடும்பத்துக்காக அண்ணன் தம்பியை பார்த்த வளர்த்த, அவங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்ச, நீயும் உன்னோட வாழ்க்கையில் யாருக்கு எந்த ஒரு பெரிய கெடுதலும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லா தான் வாழ்ந்துட்டு போயிருக்க. உன்னை இன்றைக்கும் எல்லாருமே பெருமையாக பேசுகிற அளவுக்கு. எங்களையும் ரொம்ப என்ன சொல்கிறது, அனாதையாக விட்டுட்டு தவிக்க விட்டு போகிறோமெல்லாம் இல்லை, செட்டில்டாக நாங்கள் இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், வசதியாக இருக்கோம், நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம், 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும்? உன்னுடைய வாரிசுகள் நல்லா இருக்கும்போது நீ அதை சந்தோஷமாக தான் பார்க்கணும். இனி உயிர் பிரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, நிம்மதியாக நான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி தான்ப்பா நீ நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் இது சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் அடுத்த இந்த கொஞ்சம் காலம் சரியான பிறகு நான் போய் அப்பாவை போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி இறந்ததுனால என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லார்கிட்டையுமே எங்கள் அப்பா கிட்டே சொல்ல தவறிய வார்த்தைகள் நிறைய பேர்கிட்ட கடைசி காலகட்டத்தில் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இல்லை அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க மனவேதனைப்படாமல் அவங்க வந்து நிம்மதியாக அவங்களுடைய ஆத்மா சாந்தம் அடையிறதுக்கு நம்ம வந்து இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இது எங்கள் அப்பாவுக்காக நான் எடுத்துக்கிற ஒரு உறுதிமொழி மாதிரியும் இல்லை, அவருக்கு செய்கிற நான் ஒரு நன்றி கடனாகவும். நான் வந்து என்னுடைய குடும்ப பொறுப்பில் 2 பொண்ணுக்கு அடுத்தது ஒரு 3வது பையன் பிறந்து என் குடும்பத்தை பார்த்துப்பான்னு சொன்ன இடத்துல நான் கண்டிப்பாக அதை நிறைவேற்றியிருக்கேன். அந்த சந்தோஷம் எனக்கு எப்போவுமே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்ததா அவர் இன்னும் நல்லா பார்த்துருப்பேன்.
இன்னும் ஸ்ட்ரோக் வராமல் இருந்ததுன்னா அவர் நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பேன். எனக்கு நிறைய ஆசை. எந்த காலகட்டத்துலேயுமே அப்பா அம்மாவை நம்ம எப்போவுமே விட்டுக்கூடன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு 15 வருஷம் முன்னாடியே அம்மா தவறிட்டாங்க. இப்போது 2-3 நாள் முன்னாடியே அப்பாவும் தவறிட்டார். என்னன்னு தெரியல. அது நம்ம என்ன தான் ஆசைப்பட்டாலும் கூட சில விஷயங்கள் நம்மளை கைமீறி நடக்குது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை மீண்டு வரத்துக்கும் அந்த மனசை தேய்ச்சி வரத்துக்கும் ரொம்ப டைம் எடுக்குது. ரொம்ப கடினமாக இருக்குது. சில நேரத்தில் நான் யோகா, மெடிடேஷன், இல்லை என்னோடய குருநாதர் வேதாத்ரி மகரிஷியோடைய அந்த வார்த்தைகள் அதெல்லாம் கேட்டு நான் என்ன சொல்கிறது, ஒரு போல்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். எந்த இடத்துலையும் நான் அந்த ஹோப் விடாமல், லூஸ் விடாமல், நம்பிக்கை விடாமல் வாழ்க்கையை நகர்த்தணுன்றதுக்காக. இதெல்லாம் இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன்னே சொல்லணும். அதை விட முக்கியமாக என்ன சொன்னேன்னா, என்னோடய அப்பா அம்மா இல்லைனாலும் இப்போ எனக்கு அன்பான ஒரு மனைவி என் கூடவே இருக்கா. என்னை அப்படி பார்த்துக்கிறதுக்கு அவளுக்காக இருக்கணும். அனாதையாக இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சுக்காமல் மனைவிக்காக, சமுதாயத்துக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்யணுன்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா வலி இருக்குது, வேதனை, அதெல்லாம் கடந்து நம்ம வரணும். என்னோடய அப்பா கிட்ட சொல்ல தவறிய வார்த்தைகளை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க கடைசி காலத்தை நிம்மதியாக அவங்க அந்த உயிர் பெரியணும் அவங்களுக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது எடுத்து செய்யவும் நான் கண்டிப்பாக என்னால் முயற்சி பண்ணுவேன். என்னோடய அப்பா எங்கே இருந்தாலும் மன நிம்மதியோட, சாந்தமாக பசங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியான இந்த நோயிலிருந்து, வலியிலிருந்து விடுபட்டு அமைதியாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் ஒவ்வொரு நாளும் கடக்க விரும்புகிறேன். நன்றி. சிரிப்பு இல்லையாப்பா?